பெருமதிப்புக்குரிய ஏவிஎம் சரவணன் மறைந்து விட்டார். என்னுடைய 44 ஆண்டுகால நட்பு கண்ணாடி பேழைக்குள் கண்மூடி தூங்குகிறது. ஒரு கலை ஆளுமை மறைந்திருக்கிறது. அவரோடு நான் கொண்ட நினைவுகள் ஒன்றல்ல இரண்டல்ல. அவருடைய ஆளுமை மிக அற்புதமானது. அந்த வெள்ளை உடை, புன்சிரிப்பு, குங்குமம் போட்டு கைகட்டி நிற்கும் அழகு, அதற்குள் இருந்த அடக்கம். சற்று நேரத்திற்கு முன்னால் ரஜினிகாந்த் அவர்களோடு பேசினேன். நீங்கள் எப்போது அஞ்சலி செலுத்த வருகிறீர்கள் என்று கேட்டேன். வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது அவர் சொன்ன வார்த்தையை தான் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு அஞ்சலியாக தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். தி ஜென்டில்மேன் இன் தி சினிமா. சினிமாவில் ஒரு கனவான் ஜென்டில்மேன் என்று அவர் சொன்னார். எனக்கும் அவருக்குமான நட்பு 44 ஆண்டுகள் பழமையானது. சிவப்பு மல்லி முதல் சிவாஜி வரை ஏவிஎம் நிறுவனத்தோடு எங்களை பயணப்பட வைத்தவர் அவர். ஏவிஎம் நிறுவனத்துக்கு அதிகமான பாடல் எழுதிய பாடலாசிரியர் நான் என்ற அருமையான பெருமையை எனக்கு தந்தவர் ஏவிஎம் சரவணன். அவர் நண்பராக இருந்தார், சகோதரராக இருந்தார், வழிகாட்டியாக இருந்தார். நான் திரையுலகத்திற்கு வந்த பொழுது மிக கோபக்காரனாக இருந்தேன். எதற்கும் பதில் சொல்லக்கூடிய முரட்டுத்தனம் எனக்கு இருந்தது. ஒரு நாள் தன் தனி அறைக்கு என்னை அழைத்து, இந்த கோபம், இந்த முரட்டுத்தனம் திரையுலகின் நீண்டகால பயணத்துக்கு ஆகாது. உங்கள் கோபத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், முரட்டுத்தனத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதன் பிறகு எனக்கு நேர்ந்த வளர்ச்சி முக்கியமானது. ஒரு முக்கியமான பதிவை இந்த நேரத்தில் நான் பதிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் நன்றி உள்ளவர் என்பதற்கும் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதற்கும் ஒரு சம்பவம். முதலில் நான் வாகனம் வாங்குவதற்கு எனக்கு பொருள் உதவி செய்தவர் அவர். நான் ஈட்டிய பொருளோடு அவர் கொடுத்த பொருளை வைத்து நான் ஒரு கார் வாங்கினேன். காரை கொண்டு போய் அவரிடம் காட்டினேன். மகிழ்ச்சி என்று சொன்னவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது ஒரு தத்துவம். காரில் ஏறுவது முக்கியமல்ல கவிஞரே, காரை விட்டு இறங்காதிருப்பது முக்கியம் என்று சொன்னார். இன்று வரை அதை கட்டி காப்பாற்றி வருகிறேன். முரட்டுக்காளையில் இருந்து அவருடைய புது அத்தியாயம் தொடங்கியது. ஏவிஎம் செட்டியார் மறைந்த பிறகு சகோதரர்கள் குமரன், பாலசுப்ரமணியம், அவருடைய மகன் குகன் அவர்களோடு இணைந்து அவர் நடத்திய சரித்திர சம்பவங்கள் தமிழ் கலை உலகத்திற்கு மறக்க முடியாத பக்கங்களால் எழுதப்பட வேண்டியவை. ஒரு தயாரிப்பாளர் மறைந்து விட்டார் என்பதா, ஒரு கனவான் மறைந்து விட்டார் என்பதா, ஒரு சகோதரர் மறைந்து விட்டார் என்பதா, ஏவிஎம் சரவணன் என்ற பெயர் தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத கல்வெட்டுகளில் எழுதக்கூடிய பெயராக இருக்கும். எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் இறக்கிற பொழுது நம்முடைய உலகமும் சேர்ந்தே இறக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. என்னை பொறுத்தளவில் ஏவிஎம் சரவணன் இறந்த பொழுது சென்னை 26 எனக்கு இறந்து விட்டது என்றே தோன்றுகிறது. அவரது புகழ் வாழ்க, அவரது நினைவுகள் வீடு வாழ்க. அவர் விட்டு சென்ற நாகரிகம், பண்பாடு கலை உலகில் வீடு நிலவுக. புகழ் மலையாக 2 சிகரங்கள் திகழ்ந்தன. ஒருவர் பெருமரியாதைக்குரிய ஏவி மெய்யப்பன் செட்டியார், இன்னொருவர் ஜெமினி ஸ்டுடியோ அதிபரான SS வாசன்.
எப்படி ஜெமினியினுடைய திரைப்படம் தொடங்கும் போதே 2 சின்னஞ்சிறுவர்கள் நாதஸ்வரம் வாசிப்பதைப் போல, எப்படி மெட்ரோகால்ட்வின் மேயர் படத்தில் சிங்கம் வந்து கர்ஜித்து விட்டு போவதைப் போல இருக்கும். அதுக்கு பிறகுதான் படம் ஆரம்பிக்கும். அதை போலத்தான் ஜெமினியினுடைய அந்த நாதஸ்வர வாசிப்போடு படம் தொடங்கும். ஏவிஎம் ஸ்டுடியோவை பொறுத்தமட்டில் அவர்கள் தயாரிக்கின்ற படங்களில் எல்லாம் நெடுநேரம் காதிலே ரீங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இசை, அது தொடர்ந்து எல்லா திரைப்படங்களிலும் அந்த இசை கவர்ந்து இழுக்கின்ற இசையாக இருக்கும். இப்பொழுது நம்மையெல்லாம் விட்டு, இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து விட்ட சகோதரர் ஏவிஎம் சரவணன் அவர்களை நான் மிகுந்த நட்போடு பழகியிருக்கிறேன். கலை உலகிலே நான் நேசித்து பழகிய ஒரு சில நண்பர்களில் ஏவிஎம் சரவணன் அவர்களும் ஒருவராவார். ஒரு நாளும் நான் அவரிடம் அரசியல் பேசியதில்லை, அவரும் என்னிடம் அரசியல் பேசியதில்லை. அவருடைய அவருடைய ஏவிஎம் தயாரிப்புடைய படங்களை பற்றி பேசுவேன். உலகில் நிகரற்ற நடிகரான கலைக்குரிசில் நடிகர் திலகம் அவர்களினுடைய 125வது படத்தை உயர்ந்த மனிதன் என்ற பெயரிலே படமாக்கினார்கள். ஏவிஎம் தயாரிக்கின்ற படங்களில் குடும்ப பாங்கான கதையம்சம்தான் முக்கியமாக இருக்கும். அப்படி எடுத்த படங்களிலேயே விண்ணளாவிய புகழை குவித்த படம் அன்பே வா. அது கம் செப்டம்பர் என்கின்ற ஆங்கில படத்தினுடைய உட்கருத்தை திரைப்படமாக கொண்டு அதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அவர்களும் நகைச்சுவை மன்னன் டனால் தங்கவேல் அவர்களும் அந்த படத்திலே, நாகேஷ் அவர்களும் அந்த படத்திலே நடித்திருப்பார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை பற்றி மட்டும் சொல்லுகிறேன். அன்பேவா திரைப்பட ஷூட்டிங் காஷ்மீரிலே நடந்து கொண்டிருந்தது. வழக்கமாக எம்ஜிஆர் படங்களில் 7-8 இடங்களிலே சண்டை காட்சிகள் வரும். எம்ஜிஆர் காலத்து சண்டை காட்சிகள் அவருடைய வாழ்வீச்சும் சிலம்ப வீச்சும், அவர் குத்துச்சண்டையிலே ஈடுபடுவதும், டூப் போட்டல்ல அவரே அதை ஈடுபடுவார். இப்பொழுது வருகிற திரைப்படங்கள் எல்லாம் கர்ண கொடூரமாக இரத்த துளிகள் படமெங்கும் தெரிக்கின்றன. கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படுகிறார், துண்டு துண்டாக வெட்டி எறிகிறார். எம்ஜிஆருடைய எந்த சண்டை படத்திலும் ரத்தம் சிந்தி ஒருவர் இறந்ததாக ஒரு காட்சியே இருக்காது, ஒரே ஒரு படத்தை தவிர. அது மதுரை வீரர். மதுரை மன்னர் திருமலை தவறான தீர்ப்பளித்ததால் மாவீரன் ஆகிய மதுரை வீரன், சேனாதிபதியாக்கப்பட்ட மதுரை வீரன் மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டான். அந்த ஒரு காட்சி தான் இறுதி காட்சி. அதே போல பாசம் படத்திலே சோகமாக முடித்தார். வேறு எந்த திரைப்படத்திலும் சண்டை காட்சிகள் என்பது ரசிக்கும்படியாக இருக்கும், விசில் விண்ணை பிளக்கும். ஆனால் நாடோடி மன்னனில் கூட அவர் கழுகு குகையிலே இருந்து வெளியேறி அங்கிருந்து மரத்துக்கு மரம் தாவி வந்து அங்கே இறுதி காட்சியிலே வந்து நுழைகிற அந்த சம்பவமும் கயிற்றுப்பால காட்சியும் எல்லாம் இருந்தாலும், அலிபாபாவிலே மிக கடுமையான சண்டை காட்சிகள் இருந்தாலும் ரத்தம் கொட்டுவதை போல காட்சியே இருக்க எம்ஜிஆர் அனுமதித்ததே இல்லை. இப்பொழுது இந்த அன்பேவா படத்திலே ஒரே ஒரு சண்டை காட்சி தான். படம் முழுக்க ரசிக்கும்படியாக இருக்கும். அற்புதமான இசை, அற்புதமான நடிப்பு, ஒரே ஒரு காட்சி, ஒரு சண்டை காட்சி. அந்த இடத்திலே ஒரு பெரிய மல்யுத்த வீரன் வருகிறான், வடநாட்டை சேர்ந்தவர். பலரும் அமர்ந்திருக்கிறார்கள், சண்டை நடக்க போகிறது. மேக்கப் போடுற ரூம்ல அந்த வடநாட்டு அந்த ஸ்டண்ட் பயில்வான் வந்தார்.
மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே சொன்னார், காசு வாங்குறோம் அதனால நாங்க அடி வாங்குறோம், உண்மையா அடிச்சா தாங்குவாரா கதாநாயகன் என்று சொல்லினார். சொல்லி சிரித்து விட்டு போய்விட்டார். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எம்ஜிஆர் மேக்கப்புக்கு வந்தார். இந்த மேக்கப் போட்ட தமிழருக்கு மனதுக்குள்ளே கடுமையான கோபம். அவன் சின்னவர்கிட்ட சொன்னான். சின்னவர்னா அவர் சொல்லுவாங்க வாத்தியார, ஐயா இன்னைக்கு ஒரு சண்டை காட்சி நடக்க, அதுக்கு வடக்க இருந்து சண்டை போடுறதுக்கு ஒரு பயில்வானை கொண்டாந்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மேக்கப் போட்டான். நாங்கள் காசு வாங்குறதுக்காக அடி வாங்குற மாதிரி நடிக்கிறோம், உண்மையாக அடித்தாத கதாநாயகர்கள் தாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எனக்கு தாங்க முடியாத கோபம். அவங்ககிட்ட அதை நான் காட்டிக்கல. ஐயா காதில் அதை போட்டு வைக்கணும்னு சொன்னேன்னா ஷூட்டிங் ஆரம்பமாச்சு. எம்ஜிஆர் முதலே கூப்பிட்டு சொல்லிட்டார், உனக்கு எவ்வளவு பலம் இருக்கோ, உன்னால் எவ்வளவு பலமாக அடிக்க முடியுமோ, குத்து விட முடியுமோ நீ அடி, அப்போதான் காட்சி தத்ரூபமாக இருக்கும். அவன் திகைச்சு போயிட்டான். சீன் கரெக்டாக இருக்கணும்ல, தத்ரூபமாக இருக்கணும்ல, அதனால் நீ அடிக்கிற மட்டும் அடி. அவன் 4-5 குத்து விட்டான். அதுக்கு பிறகு அவனை துவைச்சு எடுத்துட்டார் எம்ஜிஆர். துவைச்சு எடுத்து அதோடு விடலை, ஆஸ்பத்திரிக்கு ஏற்பாடு பண்ணி மேற்கொண்டு செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்பினார். இது அன்பேவா படத்தில் வந்த காட்சி. அந்த படத்தை தயாரித்தது ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தான். அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாகவும் தந்தைக்கு பெயர் சொல்லுகிறவர்களாகவும் இருந்தவர்கள் ஏவிஎம் பிரதர்ஸ். அதில் நான் சரவணன் அவரிடம் மட்டும்தான் நெருங்கி பழக முடிந்தது. என் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு அவரை அழைக்கப் போன போது, அவர் இல்ல நிகழ்ச்சிகளுக்கு நான் சென்ற போது, அப்பொழுது அவர் என்னிடம் சொன்னார், இப்பெல்லாம் கலைப்புலி தானு மாதிரி ஆள் தான் தாக்கு பிடிச்சி தொடர்ந்து படம் எடுக்கிறாங்க, நாங்கள் இப்போ அதிகமாக படம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்தது. சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கும்போது தகப்பனார் மெய்யப்பன் செட்டியார் முன்னால கையை விரித்து நிற்கக்கூடாது, மரியாதை இல்லைன்னு கையை இப்படி கட்டிக்கிட்டே இருந்தார் அவர் அப்பாவுக்கு முன்னாடி. அதுவே பழக்கமாயிடுச்சு. எந்த படத்துலையும் பாருங்க, எந்த புகைப்படத்திலையும் பாருங்க, சரவணன் 2 கையும் கட்டிக்கிட்டு தான் இருப்பார். அது அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை. பார்க்க வருகிற நண்பர்களிடமும் அதே மரியாதையை காட்டினார், கலைஞர்களிடமும் அதே மரியாதை காட்டினார். பண்புள்ளம் கொண்டவர், மனிதாபிமானம் நிறைந்தவர், நட்பை தேசத்தை பெரிதும் போற்றுகிறவர். அவர் 100 ஆண்டு கடந்து வாழ வேண்டும் என்று விரும்பினால் அவரை மரணம் என்கின்ற அந்த பொல்லாத கழுகு கொத்தி கொண்டு போய்விட்டது. ஏவிஎம் புகழ் கலை உலகம் இருக்கிற வரையிலே நிலைத்திருக்கும். அந்த சகோதரர்களுடைய பெயரும் நிலைத்திருக்கும். ஏவிஎம் சரவணன் என்ற பெயரும் தமிழ் திரையுலகில் கலைஞர்களுக்கு மத்தியிலும் ரசிகர்களுக்கு மத்தியிலும் என்றைக்கும் நிலைத்திருக்கும். சரவணன் புகழ் நிலைத்து இருக்கட்டும் என கூறி அந்த குடும்பத்தினருக்கு, அவருடைய சகோதரர்களுக்கு, அந்த குடும்பத்து சகோதரிகளுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் ஆழ்ந்த இரங்கலை அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன்.